Taste the Daily. சென்னை கொடுங்கையூரில் இரு தரப்பினர் இடையே போதையில் பயங்கர மோதல் ஏற்பட்டதில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சென்னை கொடுங்கையூர் சின்னாண்டி மடம் பகுதியில் அமைந்துள்ள கடும்பாடி அம்மன் 3வது கோவில் தெருவில் இளைஞர்கள் கும்பலாக நேற்று போதையில் கம்பு, தடி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் அச்சமடைந்து வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். சின்னாண்டி மடம் பகுதியில் ஒரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இடையே கடந்த நீண்ட நாட்களாக முன்பகை இருந்து வருவதாக தெரிகிறது. இதில் சதீஷ் என்ற இளைஞரின் தலைமையில் ஒரு கும்பலும், அருண்குமார் என்ற இளைஞர் தலைமையில் ஒரு கும்பலும் இது இரு பிரிவுகளாக பிரிந்து நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற மோதலில் ஒருவருக்குள் ஒருவர் கடும் பகையுடன் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இந்த இரண்டு பிரிவினரைச் சேர்ந்த ஒரு சில இளைஞர்கள் சென்னை கொடுங்கையூர் எம்ஆர் நகரில் உள்ள ஒரு மதுபான கூடத்திலும், மற்றொரு பிரிவைச் சேர்ந்த ஒரு இளைஞர்கள் சின்னாண்டி மடம் குப்பைமேடு அருகே உள்ள ஒரு மதுபான கடையிலும் மது அருந்தி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் செல்போனில் இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் இரு பிரிவினரும் சின்ன ஆண்டிமடம் கடும்பாடி அம்மன் கோவில் அருகே ஒருவரை ஒருவர் கட்டை, தடி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இந்த மோதல் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. அடிக்கடி இந்த பகுதியில் போதை இளைஞர்களால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும், விடிய அரசின் காவல்துறை முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்வதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர்.